அந்த தீர்த்தத்தை எப்படி கொடுத்தாங்கலாம் பார்த்தீங்களா? நெய்யா மினரல் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றி ட்ரோனில் ஊற்ற வச்சு அதெல்லாம் தீர்த்தமா அது? ஒரு தீர்த்தம் எப்படி இருக்கணும்? கும்பாபிஷேகம் பண்ண தண்ணியை எவ்வளவு தண்ணியில் கலந்து எவ்வளோ பக்தர்கள் வருவாங்க, அதுக்கான ஏற்பாடு எப்படி இருக்கணும்? அந்த ஒரு பேசிக். ஏன்னா பக்தர்கள் எதுக்கு போவாங்கனாக்கா, அங்கே சாமியை வணங்குவதை விட அந்த கும்பாபிஷேகத்து அந்த நீரை தன் மீது படாதா என்ற ஏக்கத்துக்காக தான் அங்கே போவாங்களே. அங்கெல்லாம் போய் ஏங்க இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கூட போய் சாமியை பார்த்துக்கலாம், கும்பாபிஷேகம் பண்ண சாமியை. ஆனால் அந்த கலச நீர் தன் மீது படாதா என்ற ஒரே ஒரு அந்த ஒரு வேண்டுதலோடு தான் இன்னைக்கு போவாங்க. நீ அவங்க கிட்ட போய் மினரல் வாட்டரை ஊற்றி நீ போய் தெளிக்க விடுறன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? என்ன நடக்குது? அப்ப நீ அது பக்திமயமா பண்ணியா இல்லை வேஷமா பண்ணியா? நீ அப்ப இது விளம்பரத்துக்காக பண்ணதா? இது திருச்செந்தூர் கும்பாபிஷேகமே விளம்பரத்திற்காக பண்ண வேலை தான் இது. இது முழுக்க முழுக்க பக்திக்காக பண்ணதே கிடையாது. பக்திக்காக பண்ணது நம்ம நடத்தணும் பாருங்க, மதுரையில் நடத்த அதுதான் பக்தி மாநாடு. இது நடத்துறது விளம்பர மாநாடு. அது நடத்திட்டாங்கிறதுக்காக இது அதே 5 லட்சம் பக்தர்களை கூட்டணுங்கிறதுக்காக இவர்கள் செய்தது. நீ நடத்தலைன்னா கூட அங்க பொதுமக்கள் அதை நடத்தி மிக சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஒரு தீர்த்தத்தை கூட ஒழுங்கா மக்கள் மேல தெளிக்க வக்கு இல்லாத இந்த HRNC அமைச்சர் தயவு செஞ்சு ராஜினாமா பண்ணாங்க. இவருக்கெல்லாம் அருகதையே கிடையாது. இந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருப்பதற்கு சேகர் பாபுக்கு அருகதையே கிடையாது. அவர் பீடை பாபு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது.